கவியரசு அவரிடம் பேசலாம். திரு கவியரசு, இப்போ கதவுகள் திறக்கப்பட்டாகிவிட்டது, வீரர்கள் எந்த நேரமும் வெளியில வரலாம் அப்படின்ற நேரத்துல இறுதி கட்டமா அங்க என்னென்ன பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நம்ம காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறது என்ன? இல்ல இப்ப கரெக்டா சொல்லணும்னா அவங்க பர்ஃபெக்டா ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க. அதாவது ஒரு நெட்டு இல்ல ஒரு போல்ட கழட்டுனா கூட ஒரு சீக்வன்ஸ் பயன்படுத்துவாங்க. நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி அந்த என்டையர் ப்ரோட்டோகால் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்க வெளில வந்துட முடியாது. மிக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க இங்க பதிவு பண்ணீங்க பார்த்திபன். அவங்க மட்டும் தனியா வரல, அவங்க கார்கோவையும் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணீங்க. அந்த பதிவு ரொம்ப முக்கியம். கவியரசு, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். வெளியே வர தொடங்கி இருக்கிறார்கள் விண்வெளி வீரர்கள். Spacecraft along that slide. Sliding out. And there she is. We see Commander Peggy Whitson, all smiles, exiting the spacecraft Grace. That is a beautiful sight. Peggy Whitson, the AX-4 commander, is home, having logged 695 days in space on 5 flights. She is the 7th on the all-time list for most days in space by a human. It's an incredible feat. Legendary. நான்கு விண்வெளி வீரர்கள் இந்த திட்டத்துடைய கமாண்டர் தளபதி பெகி விட்சன் முதல் நபராக வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கிறார். சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த போது முதலில் உள்ளே நுழைந்த நபரும் அவர்தான், தற்பொழுது முதலில் வெளியே அழைத்து வரப்பட்ட நபரும் அவர்தான். அந்த வகையில் பார்க்கும்போது விண்வெளி நிலையத்தின் உள்ளே இரண்டாவதாக நுழைந்த சுபான்ஷு சுக்லா தான் அடுத்தது இரண்டாவதாக வெளியே அழைத்து வரப்பட இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதற்கான பணிகள் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சில மணித்துளிகளில் தரையை தொட இருக்கிறார் சுபான்ஷு சுக்லா. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். So far, we've had Commander Peggy Whitson exit the Dragon spacecraft. We are waiting for the remaining 3 crew members of the AX-4 crew. There's no real order to the egress. It's really up to the crew. So patiently waiting to see who's up next. அடுத்து யார் வெளியே வர இருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லோரிடமே இருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லா என்று அழைக்கக்கூடிய ஷக்ஸ். அவர் எப்பொழுது வெளியே வர இருக்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். இரண்டாவது நபர் வெளியே எடுத்து வரப்படக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிறோம். யார் வர இருக்கிறார்? ரைட். சுபான்ஷு சுக்லா தரையை தொட்டார். சுபான்ஷு சுக்லா, இந்திய விண்வெளி நாயகன், இந்திய விண்வெளியின் விவசாய நாயகன் சுபான்ஷு சுக்லா தரையை தொட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் திரையில் பார்க்கிறோம். அவருடைய தாயார் மற்றும் குடும்பத்தினர் உற்சாக மிகுதிகள் கைத்தட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். Key player in the global space community. As India continues to expand its capabilities in crewed spaceflight, this mission serves as both a proving ground and a symbol of its commitment to innovation, collaboration, and leadership in space exploration. ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன் திரு பார்த்திபன். ஏன்னா நம்ம இவங்க சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப காலம் ஸ்பேஸ்ல இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய போனுடைய அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. வேற இவங்க 18 நாட்கள் இருந்ததுனால ரொம்ப பெருசாக ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. போன் டென்சிட்டி அவ்வளோ இதாக இருக்காது. அதனால தான் இவங்களால ஓரளவு ஏஞ்சி நிற்க முடியுது, நடக்கவும் முடியுது திரு பார்த்திபன். ஆனால் நம்ம சுனிதா வில்லியம்ஸ்க்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு அவங்க ஆப்ஷன் கொடுக்கல. ஏன்னா ரொம்ப மெல்லிதாக இருக்கிறதுனால ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்கள ஸ்ட்ரக்சரில் பண்ணாங்க. வேற இந்த மிஷனில் கம்மியான டேஸுங்கிறதுனால இவங்களை ஓரளவு நடக்க வச்சே கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது திரு பார்த்திபன். ரைட்.
தொடர்ந்து பேசலாம் கவியரசு. நேயர்களே, ஒன்றன் பின் ஒன்றாக 4 பேருமே வெளியே அழைத்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஜெயமுருகன் அவர்களோட பேசலாம். ஜெயமுருகன், இப்போ விண்வெளி பயணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இருக்காங்க பூமியை தொட்ட பிறகு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 0 கிராவிட்டி 0G அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து இப்போ 1G அப்படின்னு சொல்லக்கூடிய புவி ஈர்ப்பு விசைக்குள்ளார திரும்ப வந்திருக்கிறாங்க. ஒரு 18 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அதுக்கு பழக்கப்பட்ட அவைகள் எல்லாம் மேல் நோக்கி வந்து எல்லா பக்கமும் சமமா இருக்கும். இப்ப நம்ம வந்து ரத்த அழுத்தம் பிபி எல்லாம் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 120 MB 80 120 எல்லாம் நம்ம அளந்து சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல அங்க வந்து ஸ்பேஸ்ல எப்படி இருக்கும்னா 100 mm HG அப்படிங்கிற அளவுக்கு எல்லா பக்கமும் சமமாக அழுத்தங்கள் வந்து பரவமா இருக்கும். ஸோ அப்படி ஃப்ளூயிட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும். அந்த ஒரு பாதிப்பு இப்ப அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அது போல மசில் அட்ரோபி, ஏற்கனவே இப்ப நீங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை வந்து ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போனதை பத்தி பேசுனீங்க இல்லைங்களா? அது போல இப்ப நாம வந்து இப்ப ஈர்ப்பு விசையின் காரணமாக தான் நாம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நடையுமே நாம இந்த தரைய இந்த ஈர்ப்பு விசையை எதிர்த்து உந்தி தள்ளி தான் நாம இங்க நடக்கிறோம். ஆனா விண்வெளியில அப்படி எதை கட்டு போட்டு வச்சுட்டு அது திடீர்னு கையை எடுத்து விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அது பயன்படுத்தாத அந்த தசையில் அப்படி கை கொஞ்சம் கீழே அப்படி இறங்கிரும் பாருங்க. அது பயன்படுத்தாம அப்படி தொடர்ந்து இருக்கும். அது போல இப்ப இன்னைக்கு அவங்க வந்து அந்த தாங்குதலா இருந்து குறிப்பா காலில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அப்படியே கீழே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் அளவுக்கான பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம தலைக்கு மேல வந்திருக்கும். அப்ப நம்ம ஸ்கல் நம்ம கபாலம் பகுதியிலையும் அந்த நீர்மவருடைய அழுத்தம் வந்து ஜாஸ்தியாகி கண்கள் எல்லாமே சமயத்துல ரொம்ப ஆரம்ப கட்டத்துல போனவங்க ரொம்ப ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. பட் அப்படி எல்லாம் இல்லாத மாதிரி இப்ப இருக்கிறதுனாலும் கூட அந்த ஒரு விஷனும் லேசா ஆல்டர் ஆயிருக்கும். அது போல கார்டியோ வஸ்குலர் சேஞ்சஸ், அதாவது 0 கிராவிட்டி, அப்ப அது வந்து ரொம்ப அழுத்தமே குறைஞ்சிட்டதுனால இப்ப இங்க திரும்ப பூமிக்கு வந்த பிறகு அதனுடைய மறுபடியும் அழுத்தம் வந்து ஜாஸ்தி ஆகும். அந்த கார்டியோ வஸ்குலர் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது போல இம்யூன் சிஸ்டம் சப்ரஷன் ஆயிருக்கும். இப்போ விண்வெளிக்கு போற போது அங்க பாத்தீங்கன்னாக்கா ஒயிட் பிளட் ஸ்மெல்லும் டேஸ்ட்டுமே கூட விண்வெளியில சாப்பிடுற போது நல்ல அறுசுவை உணவாவே இருந்தாலும் அங்க ஸ்பேஸ்லயுமே வந்து ஸ்பேஸ்ல வந்து சாப்பிடும் போது அந்த டேஸ்டும் ஸ்மெல்லும் வந்து அவ்வளவா இருக்காது அப்படிங்கிற ஒரு பாதிப்பையும் வந்து விண்வெளி வீரர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு நமது இந்திய நாட்டுக்கும் இந்த அகில உலகத்திற்கும் அவங்களுடைய மகத்தான பங்களிப்பை பலவித முன்னேற்றமான திட்டங்கள் மூலமாக தர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் ஆசையும் வாழ்த்துக்களும். முக்கியமாக மறுபடியும் நிலவுக்கு மனிதன் பயணம் செய்யும் போது அவர்கள் பங்களிப்பு மிகவும் பெரிய அளவில் இருக்க வேண்டும். அதே போன்று முதல் முறையாக செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் போதும் அவர்களுடைய பங்களிப்பு முக்கியமாக பெருமளவில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி திருக்கண்ணன். மற்ற தியாகங்கள், நிறைய இடர்பாடுகள், இது எல்லாத்தையும் தாண்டி தான் சுபான்ஷு சுக்லா என்ற ஒரு விண்வெளி நாயகன் தற்பொழுது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறார். இதுல 550 கோடி பணம் முதலீடு அப்படின்றதையும் தாண்டி சுபான்ஷு சுக்லா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரின் தியாகமும் இந்த தருணத்தில் போற்றத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய விண்வெளித்துறையின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ஒரு புதிய அழுத்தத்தை இந்த தருணம் கொடுத்திருக்கு என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்த 7 நாட்களுக்கு மீண்டும் இவங்க குவாரண்டைன்ல வைக்கப்பட்டு நார்மல் சூழலுக்கு அவங்களை பழக்கப்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. பட் அட் எண்ட் ஆஃப் தி டே இந்த பூமியை தற்பொழுது சுபான்ஷு சுக்லா 18 நாட்கள் விண்வெளி பயணத்தை முடித்துக் கொண்டு வந்தடைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் இந்திய வரலாற்றில் நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. இவ்வளவு நேரம் இந்த சிறப்பு நேரலையில் இணைந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நேரலையில் இணையலாம். தற்பொழுது ஒரு சிறு இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு தந்தையின் செய்திகள் தொடரும்.